பொறுமை கற்றுக்கொள் மகளே. இப்போ உனக்கு வலி இருக்கலாம். உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை போல தோன்றலாம். உன் முயற்சிகள் எல்லாம் வீணாகிறது போல் தோன்றலாம். ஆனா நினைச்சுக்கோ, காலம் யாரையும் ஏமாற்றாது. உன்னை யாராவது தவறாக புரிந்திருக்கலாம். உன் நல்ல மனசை யாராவது பயன்படுத்தியிருக்கலாம். நீ அமைதியாக இருந்ததுக்கு பலவீனம்னு நினைத்திருக்கலாம். ஆனா மகளே, அமைதி பலவீனமில்லை, அது உன் உள்ளுணர்ச்சி வலிமை. இன்று நீ அழுகிறாய், நாளை நீ சிரிப்பாய். இன்று உன்னை இகழ்ந்தவர்கள் ஒரு நாள் உன் உயரத்தை பார்த்து வியக்கும். ஒரு விதை மண்டுக்குள் புதைக்கப்படும்போது அது இருட்டைதான் பார்க்கும். ஆனா அதே விதை ஒரு நாள் மரமாக நிமிரும். நீ இப்போ சந்திக்கும் கஷ்டங்கள் உன்னை உடைக்க வரவில்லை, உன்னை உருவாக்க வருது. கஷ்டம் ஒரு ஆசிரியர் மாதிரி. அது நம்மை கற்றுக் கொடுக்கிறது எப்படி வலிமையாக நிற்க வேண்டும் என்று. மகளே, நீ ஒருத்தி இல்ல. உன் கண்ணீரை பார்த்து கடவுள் கூட அமைதியா இருக்க மாட்டார். ஒவ்வொரு வலிக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ஒவ்வொரு தாமதத்துக்கும் ஒரு நல்ல நேரம் காத்திருக்கிறது. இப்போ உனக்கு தோல்வி போல தோன்றலாம், ஆனா அது உன் வெற்றிக்கான தயாரிப்பு. பொறுமை என்பது காத்திருப்பது மட்டுமில்லை, நம்பிக்கையுடன் காத்திருப்பது. நீ உன்னை நம்பு, உன் நேரம் வரும். ஒரு நாள் நீ இந்த நாளை நினைச்சு சிரிப்பாய். அந்த நாள் நான் உடைந்திருக்கல, நான் பொறுமையாக இருந்தேன் அப்படின்னு பெருமையா சொல்வாய். பொறுமை கற்றுக்கொள் மகளே, காலம் எல்லாம் சரி செய்யும். நீ அழாதே, நீ தளராதே. உன் கதையை இன்னும் கடவுள் எழுதி கொண்டிருக்கிறார்.